ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலே கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான வேலண்டைன் புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராஜெக்ட். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். அண்டு கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு ஆப்டான கிஃப்ட் இது. மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான புக் மார்க்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹார்ட் ஸ்ட்ரிங் புக் மார்க். நான் ஃபைனான பேபி யான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் கூட இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டாஷ் ஆஃப் யான், கொஞ்சம் யான் மட்டும் எடுத்திருக்கேன். அதே கலரில் பீட், அதுக்கப்புறம் 3 mm crochet hook, ஒரு சிஸ்ஸர் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் நாட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா 4 செயின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். 1 2 3 and 4. இப்போது நம்மளோட ஹூக்கை யான் ஓவர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் லாங்காகவே அந்த லூப்பை புல் த்ரூ பண்ணிக்கலாம். இப்போது யான் ஓவர், இன்சர்ட் த ஹூக் இன் த ஃபஸ்ட்டு செயின், திரும்பியும் புல் த்ரூ. ஸோ இதை நம்ம பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். யான் ஓவர், இன்சர்ட் த ஹூக், புல் த்ரூ த லூப், yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop. So first time மட்டும் yarn over பண்ணாமல் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி pull through பண்ணுவோம். அடுத்த 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா yarn over பண்ணிவிட்டு insert the hook in the first chain, pull through the loop பண்ணுவோம். இப்போ yarn over 2 லூப் மட்டும் pull through பண்ண போகிறோம். yarn over திரும்பியும் 2 லூப் மட்டும், yarn over திரும்பியும் 2 லூப் மட்டும் pull through பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டோட்டலாக 8 டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட ஹூக்கில் 2 லூப் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். yarn over, pull through 2 loops, yarn over, pull through 2 loops, yarn over, pull through 2 loops. ஸோ நம்மளோட ஹூக்கில் இப்போ 2 லூப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஆஃப் த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பியும் இந்த சைடு ஒர்க் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேர்ஃபுல்லாக நம்மளோட ஹூக்கை அந்த 2 லூப்லேருந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்மளோட ஒர்க்கை அதர் சைட் டர்ன் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்மளோட ஹூக்கை அந்த 2 லூப்லேயும் இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைட் பண்ண அதே ப்ராசஸை திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமு யான் ஓவர் பண்ணாமல் ஹூக்கை அந்த நடுவில் இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த 4 டைம்ஸ் பார்த்திங்கன்னா யான் ஓவர், இன்சர்ட் த ஹூக், புல் த்ரூ த லூப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஹூக்கில் நிறையா லூப்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யான் ஓவர் 2 லூப் மட்டும் புல் த்ரூ பண்ண போகிறோம். யான் ஓவர் திரும்பி 2 லூப் மட்டும் புல் த்ரூ பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி 8 டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட ஹூக்கில் 3 லூப் இருக்கிற வரைக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதர் சைட் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 லூப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 3 லூப் இருக்குது. இப்போ யான் ஓவர் பண்ணி அந்த 3 லூப்பையும் புல் த்ரூ பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம யானை கட் பண்ணிலாம் எடுக்க தேவையே இல்லை. அப்படியே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். R2 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா செயின் 4 பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பி ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்கு பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதை வீடியோ ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக நம்ம 7 ஹார்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட 7 ஹார்ட்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட புக் மார்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 10 செயின்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோடய டேஸில் நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அந்த டேஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே கலரில் இருக்க பீடு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய டேஸில் நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோ நம்மளோட க்ராஷே ஹார்ட் புக் மார்க் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராஜெக்ட். 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நிறையா பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட கிளாஸ் ரூம் கிஃப்டாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலக்கியம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.